ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து நேத்து ஈவினிங் வந்து 3 இயர் எல்எல்பிக்கும் 5 இயர் பிஏ எல்எல்பி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய மார்க்கை வந்து செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து ரீவாலுவேஷன் பண்றது, ரீடோட்டலிங் வந்து எப்படி பண்றது, உங்க ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி வந்து வாங்கி பார்க்கறது அப்படிங்கறத பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து நேத்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, போன இயர்ஸ் அதாவது 2023 டு 24 இந்த ஃபர்ஸ்ட் இயர் அகாடமிக் இயர்ல நீங்க எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க மே மந்த். அதுக்கான அபிஷியல் செமஸ்டர் ரிசல்ட் வந்து நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. எப்படி வந்து ரிசல்ட் பார்க்கணுங்கிறத கூட நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா போட்டிருந்தோம். ஓகே, அதுல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா, ப்ரோ நாங்க வந்து ஃபெயில் ஆயிட்டோம், நாங்க வந்து ரீவாலுவேஷன் வந்து போடணும், எங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நாங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும், நாங்க வந்து ரீடோட்டலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு சரியான ஒரு அப்டேட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய ரிசல்ட் பார்த்த காப்பியை கையில எடுத்து வச்சுக்கோங்க. இதை பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து தேவைப்படும். இதுல அவங்க நோட்ஸ்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வித் ஹெல்ப்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க காலேஜோட பிரின்சிபலை கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த வித் ஹெல்ப்ல இருக்கக்கூடியவங்க வந்து ஆன்லைன்ல நீங்க ரிசல்ட் வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ரீவாலுவேஷன் ரீடோட்டலிங் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட், இதை நீங்க வந்து வியூ பண்ணி, அதாவது இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான டேட் எப்போ ஓபன் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது 12/8/2024, அதாவது இன்னைக்கு டேட் வந்து 10 ஆயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 டேஸ் தான் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆகுது. திங்கட்கிழமையில இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த மந்த் 20ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஒரு 8 நாள் இருக்கு. அந்த 8 நாள்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஃபீஸ் பேமெண்ட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல தான் பண்ணணும். பேங்க்ல போயிட்டு நீங்க செலான் எடுத்து ஃபில் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். டைம் லைன் நல்லா பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க ரீடோட்டலிங் அப்ளிகேஷன் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்டூடெண்ட்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, கேண்டிடேட்ஸ் ஷால் அப்ளை ஃபார் ரீவாலுவேஷன் retotaling only throughout this online application form and application in the any other mode will be not considered. ஒன்லி நீங்க வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மத்தபடி நீங்க வந்து கொரியர் அனுப்புறதோ இல்ல யூனிவர்சிட்டி நேரடியா போயிட்டு கான்டாக்ட் பண்றதோ போன் மூலியமா கான்டாக்ட் பண்றதோ நீங்க வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா உங்களுடைய அந்த ரிவாலுவேஷன் அப்ளிகேஷனை நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் required to fill all the fill in the application form and incomplete application will be rejected. இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை அவங்க கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் கூட நீங்க தப்பு தப்பா பண்ணியிருந்தீங்க, எல்லாம் ஃபில் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேர்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட். இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லிட்டோம். 12ஆம் தேதிக்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி 20ஆம் தேதிக்கு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஷால் பே த அப்ராக்ஸிமேட் ஃபீஸ் த்ரூட் ஆன்லைன் பேமெண்ட் லிங்க் ப்ரொவைடர் இன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லயே அஃபீஷியல் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பெய்டு த்ரூட் எனி அதர் மோடு, அதாவது வந்து இந்த பேங்க் செலான், டிமாண்ட் டிராஃப்ட், டிடி இதெல்லாம் எடுத்து நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். ஆன்லைன்ல மோட்ல மட்டும்தான் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீவாலுவேஷன் பண்றதுக்கான ஈச் பேப்பருக்கு வந்து 400 ரூபாய் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ரீடோட்டலிங் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னா 200 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணா போதுமானது. அதே மாதிரி நீங்க ஜெராக்ஸ் காப்பி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 500 ரூபாய் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து உங்களுடைய நீங்க எழுதின பேப்பர் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து ரீவாலுவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் கேன் பி அப்ளைடு ஒன்லி ஃபார் ஃபெயில்டு பேப்பர்ஸ். நீங்க ஃபெயில் ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். மார்க் ஓரளவுக்கு எனக்கு வந்து மினிமம் மார்க் தான் போட்டிருக்காங்க. ஆனா எக்ஸாம்ல நான் வந்து நிறைய மார்க் வந்து எழுதியிருக்கேன். ஆனா எனக்கு மார்க் இன்னமும் வந்து நான் மார்க்கை கெயின் பண்றதுக்காக நான் வந்து ரீவாலுவேஷன் போடுறேன் அப்படின்னா வந்து நீங்க போட முடியாது. ஃபெயில் ஆன பேப்பருக்கு மட்டும்தான் நீங்க வந்து ரீவாலுவேஷன் போடணும் அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. Candidates has been submitted separate application for retotaling and revaluation. நீங்க ரீவாலுவேஷனுக்கு பண்ண போறதா இருந்தா தனி அப்ளிகேஷன் வந்து போடணும் 400 ரூபாய் பே பண்ணி. அதே மாதிரி நீங்க ரீடோட்டலிங்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 200 ரூபாய் பே பண்ணி நீங்க வந்து தனியா வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.
இப்போ எப்படி வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்க ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இதுல வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார் த ட்ரெய்னிங் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட். இந்த இடத்துல உங்களுடைய பேர் போட்டுக்கோங்க, அட்ரஸ போட்டுக்கோங்க. ரிஜிஸ்டர் நம்பர்ங்கிற இடத்துல உங்களுடைய எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுக்கோங்க. என்ன கோர்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த கோர்ஸ கரெக்ட்டா இயரோட நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் தி காலேஜ். நீங்க எந்த லா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கீங்களோ, காலேஜோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன். மே 2024 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு. நீங்க இப்ப வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட்ட வாங்கி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த சப்ஜெக்ட் பேப்பர மட்டும் நீங்க வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க ரிசல்ட் பார்த்த காப்பியில இருக்கும் சப்ஜெக்ட் கோடு. இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த பேப்பர நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, டேப் டி அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்க வந்து டேப் 3 அப்படிங்கிற கூட நீங்க அந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த கோடுக்கு நேரா என்ன சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பெற்ற மதிப்பெண் உங்களுடைய மார்க் நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. அந்த மார்க்கை என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் மட்டும் தான் வியூ பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுதினா போதுமானது. இதுக்கு வந்து 500 ஃபீஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஃபீஸா நீங்க வந்து பே பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க 2 பேப்பருக்கு வந்து எடுக்க போறீங்க. உங்க அப்ளிகேஷன் சாரி உங்களுடைய அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ட வந்து 2 பேப்பரா நான் வாங்க போறேன் அப்படின்னா, நீங்க வந்து ரூ. 1000 பேமெண்ட் வந்து பண்ற மாரி இருக்கும். இது எல்லாமே இப்போ போட்டு இங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்துட்டு டோட்டல் பெய்டுங்கிற இடத்துல வந்து ₹1000 போட்டுட்டு, இந்த அப்ளிகேஷன்ல வந்து பிரின்சிபாலோடைய சிக்னேச்சர் வேணும். இந்த இடத்துல ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் வேணும். இது எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, யுனிவர்சிட்டிக்கு நீங்க வந்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட்ட வியூ பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீவேல்யூவேஷன் பண்றதுக்கு தனியா ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அந்த லிங்க்க நீங்க எங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா, யுனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஒரு டேப் குடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல மே 2024 எக்ஸாமினேஷன் ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட்க்கு மேலேயே உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க பாருங்க. 3 இயர் எல்எல்பி 5 இயர் பிஎல்எல்பிக்கான ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிங்க் வந்து பிளிங்க் ஆகும். பட் இன்னும் வந்து லிங்க் நம்மளுக்கு வந்து எனபிள் பண்ணல. ஏன்னா 12ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து எனபிள் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபீஸ் வந்து அதாவது அப்ளிகேஷன ஃபில் பண்ணிட்டு, ஃபீஸ் எங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதே எக்ஸாமினேஷன் டேப்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து குடுத்துருக்காங்க. இந்த லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் அதாவது ஃபீஸ் பேமெண்ட் பண்ற பேஜ்க்கு போகும். இந்த இடத்துல உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்க பேரு, உங்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, எவ்வளவு அமௌண்ட் அது எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு, இந்த இடத்துல ஐ அப்செட் பிலோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இத டிக் பண்ணிட்டு நீங்க வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல வந்து உங்க ஜிபே, ஃபோன்பே, உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமா நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு, அந்த ரெசிப்ட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அப்ளிகேஷன் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா? அது கூட நீங்க வந்து அட்டாச் பண்ணிருவீங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இந்த வீடியோவ முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களோட லா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த ரீவேல்யூவேஷன் பண்றதுனா என்ன? எப்படி வந்து ரீடோட்டலிங் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்டேட் தேவைப்படுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். Thank you. All the best. God bless you.